வெல்கம் டு யாதா மோட்டிவேஷன். இன்றைக்கு நாங்கள் ஒரு நபரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் எங்களுக்கு நல்ல பழக்கமானவர், உங்களுக்கும் நெய்கோக் மூலமாக பழக்கமாக இருப்பார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவரை குறித்து கணக்கு விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். கணக்கு கேள்விகள் இருக்குது, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அவரோட சாட்சி என்ன, அவரோட வாழ்க்கை என்ன, அப்படின்னால என்ன சரித்திரம் இருக்குன்னு அதில் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் கூட வாங்க. வெல்கம் ஜிகே கிரேஸ் குமார். நாங்க அவரை செல்லமா ஜிகே கூப்பிடுறோம். வெல்கம் டு ஸ்டுடியோ. ஹலோ ஹாய் ஜெனிஃபர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். Thank you. சூப்பர். Yes, thank you so much. Super. Hi guys. Hi. Sorry. உங்களுக்கு காஃபி இருக்கு. சூப்பர். பட் ஸ்டிக்கிங் நீ வச்சா ஓகே தானே உங்களுக்கு? ஓகே, சூப்பர். காஃபியும் இருக்கு. பாத்தீங்கன்னா காஃபியோட வெல்கம் பண்ணிருக்காரு ஜெனிஃபர் எங்களை. Super, and thank you so much for your invitation and thank you for having me here. Thank you. உங்களுக்கு எங்க இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி இங்க வந்ததுக்காக. You're welcome. You're most welcome, bro. Most welcome. ஓகே ப்ரோ, ஜிகே உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். வீடியோல பார்க்கறது தெரியாதானே? Yes. அவன் உங்களை பத்தி அறிஞ்சு கொள்றதுக்கா உங்களை பத்தி few words. Super. That's right. அப்ப என்ன பத்தி சொல்லுங்க right? நான் சொல்றேன் என்ன பத்தி. So என் பேர் கிரேஸ் குமார். The full name கிரேஸ் குமார். எல்லாரும் நீங்க வந்து சொன்னீங்க செல்ல கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு நிக் நேமா எல்லாம் ஜிகேன்னு வச்சிருக்கேன். அது இந்த வைஃப் தான் இனிஷியேட் பண்ணாங்க அந்த பேரை. நான் ஒரு ஸ்ரீலங்கன். நூர்லியாவில் பிறந்து கண்டியில படிச்சு கொழும்புல ஒர்க் பண்ணினானு. இந்த ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் கொழும்புல தான் நான் முடிச்சேன். நான் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரொஃபஷன். அதுலன்னா தமிழ்ல சொல்லுவாங்க மனித வள முகாமைத்துவம் சொல்லுவாங்க. அந்த ஹைரிங் ஃபயரிங்னு சொல்லுவாங்க. கடுப்பு ஆகிருக்காங்க. அதெல்லாம் டிஃபரெண்டான ஸ்டோரி. ஸோ எனக்கு 2 தம்பி. ஆப்வியஸ்லி அம்மா அப்பா தான் அங்கே ஸ்ரீலங்கால தான் இருக்கிறாங்க. அவங்க 2 தம்பி. நான் மேரிட். எனக்கு பியூட்டிஃபுல் வைஃப், 2 குழந்தைகள் இருக்காங்க. So yeah, I'm living a beautiful life. அப்புறம் நான் ஒரு HR, நம்ம சொன்ன மாதிரி ஒரு HRல தான் இந்த ப்ரொஃபஷன். மற்றும் நான் ஒரு கிட்டார் அடிச்சு கொஞ்சம் ஷேப்பா கொஞ்சம் ஓகே பாட்டெலாம் படிப்பேன். அதே போல இப்போ அப்படியே நான் ஒரு சர்ச்சில் ஒரு மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்களோட ஹவுஸ் ஆஃப் பீச்னு ஒரு சர்ச்சில். ஹவுஸ் ஆஃப் பீஸ் ஆக்சுவலி. எஸ். ஸோ திஸ் இஸ் மை லைஃப். Yes, that's good. Okay. Thank you. உங்க லைஃப் பத்தி சொன்னீங்க. உங்களை பத்தி சொன்னீங்க. உங்க வேலையை சொல்லுங்க கொஞ்சம். ப்ரொஃபஷனல். என் ப்ரொஃபஷன் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எனக்கு எல்லாத்துக்கும் முதல்ல சொல்ல விருப்பம், நான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முதல்ல எங்களோட அப்பா வந்து ஒரு அக்கௌண்டன்ட் தான் அவரோட ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. அப்ப சொல்லக்குள்ள அப்ப எனக்கு கொஞ்சம் அந்த இப்ப எங்கட காலத்துல நாங்க A-level செய்யக்குள்ள எங்கட காலத்துல வந்து இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல படிக்கக்குள்ள கொஞ்சம் அந்த கெத்தா இருக்குன்னு சொல்லுவாங்க, வேற லெவல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிகாஸ் இந்த O-levels வந்து வேற டாக்டரோ மேத்ஸோ செய்யற அளவுக்கு பெருசா பண்ணுவாங்க. அப்ப நான் வந்து காமர்ஸ் ஃபீல்ட்ல போயிட்டு அதை முடிச்சதுக்கு பிறகு நான் சிமா செஞ்சேன், சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட். எனக்கு நம்பர்ஸ் அண்ட் திஸ் பட்ஜெட்டிங் திங் டிட் வொர்க் அவுட் ஃபார் மீ. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், என் ப்ரொஃபஷனை வந்து ஸோ நிறைய பேரும் சொன்னாங்க. அப்போ நானும் ரியலைஸ் பண்ணது, பிகாஸ் ஐ ஆம் ரியலி குட் இன் டாக்கிங் வித் பீப்புள். அப்போ ஒன்று either I need to step into marketing, அப்படி இல்லாட்டி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல போட்டு நினைச்சிட்டு. மார்க்கெட்டிங் வந்து தெரிஞ்ச ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு காலேஜ் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் வரக்குள்ள நீங்க மார்க்கெட்டிங் ரெப்ரஸன்டேட்டிவா ஒர்க் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், ஃபீல்ட்ல அந்த பேக்ல தூக்கிட்டு போயிட்டு ஃபீல்ட் இது கொடுத்து அதெல்லாம் சரி வராது. ஷர்ட்டை உடுத்திக்கிட்டு அதெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகல. அப்ப நினைச்சு ஓகே ஃபைன், why shouldn't I try human resource management. பிறகு நான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல அந்த கோர்ஸும் செஞ்சுட்டு அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டெப் அவுட் ஆகி எனக்கு நான் ஒரு நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் HR ஃபீல்ட்ல. அப்போ அதுல ஒரு சேலரி ப்ரொசஸ் ஒன்றுக்கு அந்த ப்ரொஃபஷனில் ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக உயர்ந்து பிறகு HR ஆப்ரேஷன் மட்டும் நான் எந்த கரியரை நான் டெவலப் பண்ணி கொண்டாந்து நான். அப்போ கடைசியாக வந்து ஒரு 2017 ஃபெப்ரவரி மட்டும் நான் ஒரு ரெப்யூட்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் HR ஆப்ரேஷனில் ஒர்க் பண்ணேன். எத்தனை வருஷம் மொத்தம்? என் ஒர்க்கிங் கரியர் 13 years. 13 years. 13 years in the working career, finance plus HR.
சூப்பர் சூப்பர். இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியா? ஓகே. உங்களுக்கு எத்தனை வருஷம் மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆயிட்டு? யா டெஃபினெட்லி கேட்கலாம். ஆண்களுக்கு அது கேட்கக்கூடாது. அது உண்மைதான். நான் இந்த வைஃபை வந்து 2000 எனக்கு பேசுவாங்க தெரியல, பிள்ளையா சொல்லிட்டு, பட் எனிவே 2007 இல்லாட்டி 2009ல நான் அவ நியூஸ் பேப்பர்ல தான் நான் கண்டேன். அவ கண்ட பிறகு நாங்க என்னோட லைஃப் ஜேர்னி நாங்க ஸ்டார்ட் பண்ணி 2012ல நான் மேரி பண்ணேன். அவ இலங்கை சுதந்திர தினம் அன்று என் சுதந்திரத்தை நான் மேலும் பெற்றுக்கொண்டேன். நீங்க சிரிக்கிற மாதிரி நான் சுதந்திரம் இழந்தது மாதிரி சிரிக்கிறீங்க இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல, சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். 2012 பிப்ரவரியில இருந்து நான் மேரி பண்ணிருக்கேன். அடுத்ததானா என்னண்டா லைஃபை பார்த்தோம். உங்களுக்கு என்ன சேலஞ்சுகள் எதிர்பார்த்தீங்க? என்ன சேலஞ்சுக்கு நீங்க சந்திச்சீங்க? சூப்பர். இப்ப எல்லாரும் நிறைய கேள்வி வந்திருக்கு, ஏன் இவர் பிப்ரவரி 2017 மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி அதுதான் வருது. இந்த லைஃப்ல வந்து பெரிய சேலஞ்சிங் வந்து அதுக்கு பிறகுதான் நடந்தது. பிப்ரவரி 2017 6th ஒரு ஒரு இன்சிடென்ட்னால நான் இந்த பார்வை இழந்தேன். இதுக்கு வந்து ட்ரோமா ஆப்டிக் நர்வ் நியூரோபத்தின்னு சொல்றாங்க இந்த கோர்ஸுக்கு. அது எப்படி நடந்ததுன்னு ஒரு பெரிய ஸ்டோரி. அது இன்டர்வியூ போனால் எனக்கு இன்டர்வியூ முடியாது. அப்போ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒரு சிங்கிள் நோட்டில் நான் முடிக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஒரு அந்த 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 ட்ரோமாவில் வந்து நான் இந்த பார்வையிலேருந்து 19 days அன்கான்ஷியஸ், நிறைய சேலஞ்சிங். அது இந்த லைஃப்பில் நிறைய சேலஞ்ச் ஒன்று வந்த விஷயம். பிகாஸ் 32 years நான் இந்த பார்வையில் பார்க்குறேன். நான் சாரி பார்வையில் பார்க்குறேன், நான் பார்வை இருக்குது எனக்கு. அதுக்கு பிறகு நான் இந்த பார்வையில் இருந்ததுக்கு பிறகு இந்த ஒர்க், இந்த ஃப்ரெண்ட், என்னோட முக்கியமாக இந்த லைஃப், இந்த வைஃப், இந்த குடும்பம், அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரக்குள்ள அது பெரிய ஒரு சேலஞ்சிங். அதில் வந்து ஓவர் கம் பண்ணது பெரிய ஒரு சேலஞ்சிங் ஆகிருந்துச்சு. இந்த விஷயத்தில் நான் சொல்ல வேண்டியது ஒரு மெயினான ரீசன், அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மை ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெல்ப் மீ அ லாட். அவர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அது போல இந்த வைஃப் ஷீ இஸ் தி செகண்ட் பேக் போன். இந்த சேலஞ்சிங்கான லைஃப்ல இவ்வளோ மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மற்றது இந்த வைஃப் கூட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க. இதுதான் இந்த சேலஞ்ச். சேலஞ்சும் இதுதான், ஓவர் கம் பண்ணது. அப்ப அதுக்கு பேர்ந்து நீங்க என்ன எப்படி போச்சு இந்த வாழ்க்கை? உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? கோவம் பட்டீங்களா, இல்லாட்டி உங்களோட எமோஷனல் ஃபீல்? அலாட் பிகாஸ் எனக்கு அந்த டைம்ல வந்து நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஆக்களை பார்க்க வரக்குள்ள எனக்கு வந்து அந்த சிம்பத்தி காட்டக்குள்ள எனக்கு கோவம் வந்தது. அப்புறம் வந்து ஜிகே ப்ரோ எப்படி ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ எல்லாம் செய்ய போறீங்க, நீங்க எப்படி ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, ப்ரோ நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க, ஒரு சிலர் வந்து நீங்க ஜூக்கு சாப்பிடுறதுலாம் எப்படி ப்ரோ நீங்க செய்யலுமா, உங்களுக்கு பார்வை தெரியாது, நீங்களுக்கு எப்படி சாப்பாடு இருக்கு, அந்த மாதிரி இமோஷனலி என்னைய வந்து நிறைய பேர் பிளாக் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். தேர் ஆர் நைட்ஸ் யூ டோன்ட் பிலீவ். இந்த காரிடோர்ல நான் 2 மணிக்கு எழுப்பி நடந்திருக்கேன். நான் தனியா நடந்து அழுது எனக்கு எவ்வளவோ கஷ்டமா போனுச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு இப்ப நான் வெளியே போக்குள்ள என் வைஃப் சொல்லுவாங்க, ஜிகே நீங்க வாங்க, லெட்ஸ் கோ ஃபார் a walk, லெட்ஸ் கோ சம்வேர் கூப்பிடுங்க. எனக்கு சரியா ஐ கேனாட் கம், நான் வரையில. அது ஆக்கள் பார்ப்பாங்க, எனக்கு பார்த்து எனக்கு ஜிகேக்கு என்ன நடந்து கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு எவ்வளவோ இந்த நான் இமோஷனலி டவுன் ஆகி என்னைய ஆக்கள் இமோஷனலி டவுன் பண்ணதுல நானும் ஒரு காரணம் தான். நான் வந்து எந்த செல்ஃபை நான் அக்செப்ட் பண்ணல, ஐ அம் பிளைண்ட். அதனால அது வந்து ஒரு சீரியஸான ஒரு பிளாக்கா இருந்துச்சு எனக்கு இமோஷனலி மட்டும். இதுல அப்ப அது எமோஷன் பிளாக் பண்ண ஒரு எங்க இருக்கு எல்லாருக்குமே அது ஒரு பயங்கரமான விஷயமே தான். அந்த எமோஷன் தான் எங்க பிளாக் பண்ண எல்லாத்தையுமே பிளாக் பண்ணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடைக்கும், எல்லாத்தையும் உடைச்சு கொடுக்குதுங்கிறத. எமோஷன் தான் முக்கியமா வந்து என்னன்னா, இப்ப நல்லா இருக்கக்குள்ள என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாம் என்னோட சுத்தி இருந்தாங்க. ஜிகேக்கு இப்படி நடந்துட்டுன்னு சொன்னதுக்கு பிறகு, மிஸ்டர் கிரேஸ் குமாருக்கு இப்படி நடந்துட்டு சொன்னது பிறகு என் பெண்ணும் காணும்.
என்னோட கூட இருந்தது வந்து எங்க ஃபேமிலியும் இந்த ஃபேமிலி தான் ஃபேமிலி தான் என்ன கூட இருந்தது, எனக்கு கூட இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, இல்லாமல் இல்லை. ஆனா அந்த கூட க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்த நிறைய பேர் வந்து மேபி அவங்க நான் குறைன்னு சொல்ல இல்லாது, மேபி அவங்க வந்து அப்ப நான் ஜிகேக்கு போட்டு போனா அவன் அப்செட் ஆகிடுவான், அவன் நான் இப்படி அவனை மீட் பண்றது, நான் ஜிகே இப்படி காணலையே அப்படின்னு சொல்லி கூட அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்துலயும் நான் நிறைய பேரை எனக்கு மீட் பண்ண இல்லாம, நான் மீட் பண்ண இல்லாம, அவங்களும் வராம நிறைய நான் டவுன் ஆகியிருந்தேன். இது வந்து என்ன லீட் பண்ணுச்சுன்னா, கோவப்படுறது, சத்தம் போடுறது, சாமானத்தை தூக்கி வீசிருக்கேன், நிறைய அப்படி விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. அத எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க, அதை எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? எந்த செல்ஃபை நான் அக்செப்ட் பண்ணது வந்து, நான் பிளைண்டட் அக்செப்ட் பண்ணது வந்து நான் சுவிட்சர்லாந்து வந்ததுக்கு பிறகு. முக்கியமா அந்த செல்ஃப் அக்செப்ட் பண்ண பிறகு எனக்கு மூவாக கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னுக்கு நான் 2018ல நான் கிட்டார் பிளே பண்றது. அப்ப என் வைஃப் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஜிகே, நான் ஒரு கிட்டார் ஒன்று உங்களுக்கு நான் வாங்கி வேண்டி தரேன், அது கிட்டாரை வேண்ட பிறகு நீங்க அதுல ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நான் அந்த கிட்டாரை வேண்டி கொடுத்து ட்ரை பண்ணி என் லைஃப்ல வந்து நான் ஒவ்வொரு நாள், அதோட என்னோட மாமன மகன் வந்திருந்தான். அது நாங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. அவனுக்கு ரிமோ அவன் வந்திருந்தான். வந்ததுக்கு பிறகு அண்ணா அண்ணா அண்ணான்னு சுத்தி வருவான். அவனை நான் சொன்னேன், அடி ரிமோன், நான் நீடும் என்னால பகல் 12 to 1 o'clock பாட்டு படிச்சு சின்ன வர்ஷிப் செய்வோம்னு சொன்னேன். அந்த இடத்துல நான் வந்து அந்த கிட்டார் எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச கோட்ஸ் வச்சு, அப்ப நான் இதை பார்த்தா கிட்டார் பிளே பண்றது கோட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த டைம்ல எடுத்து நான் பாட்டு படிச்சு வர்ஷிப் பண்ணி இருக்கு. எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துச்சு எனக்கு. அப்பதான் நான் யோசிச்சேன், ஓகே ஃபைன், எனக்கு செய்யலும் அந்த ஐ கேன் டூ இட் என்ற ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு அவனோட கூட இருந்து நான் செஞ்சு அதுக்கு பிறகு என் வைஃப் வந்து சொல்லுவாங்க, ஓகே ஃபைன், லெட்ஸ் கோ ஃபார் வாக் அப்படின்னு வேலை முடிச்சுட்டு வந்து எங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க என்னோட ஈடுபட்டு செஞ்சாங்க. அதோட மட்டும் இல்லாம எனக்கு அது நான் செஞ்சது பிறகு எனக்கு நாங்களுக்கு ஒரு ஓகே ஃபைன், ஒரு சர்ச்ல ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு போனதுக்கு பிறகு அந்த சர்ச்ல இருக்கிற லீடர் என்ன கேட்டாங்க, ஜிகே நீ கிட்டார் பிளே பண்ணுங்க, why don't you come and join to our worship team, why don't you come and help? அந்த இடத்துல அப்படியே நான் பில்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வர்ஷிப் லீடர் ஆகி பிறகு நான் எனக்கு அந்த ஃபியர்லெஸ் லைஃப், ஓகே ஐ டோன்ட் பதர் அபவுட் மை ஐஸ், அந்த ஃபியர்லெஸ்ன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு மெயினா இன்னொன்னு என் வாழ்க்கையில காட்ஸ் பிளானும் எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சது. எப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்ரீலங்கால ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எம்ஆர்ஐ மட்டும் சிடி ஸ்கேன் டாக்டர் ஒருத்தர்கிட்ட போட்டுருந்தாங்க. அந்த வைஃப் டெர்மின் எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நான் போனதுக்கு பிறகு அவருக்கு அந்த சிடி மட்டும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு அடிச்சு சொன்னாரு, மை சன், யூ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் டு யுவர் காட். உங்களுக்கு இந்த கண் பார்வை போயிருச்சுன்னு சொல்லி நீங்க அப்செட் ஆகி டவுன் ஆகி இருக்காதீங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார், இது அவங்க கோமா இல்லாட்ட அவங்க டேட். ஆனா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு ஒரு பெரிய ஒரு சான்ஸ், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு. அதனால just carry on, thank to God and carry on, accept yourself and carry on and move on with you this life. எவ்வளவு பிளைண்ட் ஆகிறதுக்கு விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு, just go ahead with it, learn it and go. இந்த டெக்னாலஜி வரக்குள்ள இல்லாட்டி கூட கடவுள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஒரு இது சுகத்தை தருவாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதோட தான் எனக்கு அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பிலிப்பியன் சாப்டர் 4 verse 13 இருக்குது. கிறிஸ்துவின் நாமத்தினால், அது அப்படிதான், கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு எல்லா பலனும் உண்டு. எனக்கு அந்த வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப அந்த வேர்ட் எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக், எனக்கு ரொம்ப இது ஒன்று கொடுத்துச்சு. அப்புறம் சங்கீத புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார், அமர்ந்த தண்ணீரை கூட்டி சென்று அதெல்லாம் அந்த வேர்ட் எல்லாம் எனக்கு கூட எனக்கு கான்ஃபிடென்ட் ஒன்று தந்துச்சு. So I said okay fine, I need to move on. அப்படின்னு சொல்லி நான் இந்த லைஃபை பில்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணி வந்தேன். வாவ்.
அப்படி பார்க்க போனா கிட்டத்தட்ட காட் அந்த காட்ன்ற வழிநடத்தை தான் உங்களை பலப்படுத்தி இருக்கு. வார்த்தை கத்து 100%. இது ஏன் நான் கேட்கிறேன்டா, எனக்கு உங்களை பத்தி தெரியும். ஏன்டா இது ஒரு சின்ன ஒரு சாட்சி அவரை குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த டவுன் இதுல அண்ணா தான் மோட்டிவேஷனா இருந்து எனக்கு பில்ட் பண்ணி தந்திருக்கேன். அதனால அந்த பில்ட் வந்து அது எனக்கு பிரயோசனமா இருந்தது. அதான் உங்களை நான் கேட்கிறேன், உங்களை எப்படி நீங்க பில்ட் பண்ணி கொண்டீங்கன்னா அதான் சூப்பர். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கத்தன்ற வார்த்தை உண்மையா உங்களை பில்ட் பண்ணும். அது உங்க சொன்ன மாதிரி கிறிஸ்துவால செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. அதை நாங்க பிடிச்சுக் கொள்வோம். உண்மையா இது நல்ல விஷயம். நல்ல தேங்க்யூ. நல்ல பாயிண்ட்ஸ். அடுத்த ஜெனிப்பன் அது மட்டும் இல்ல, இன்னொன்னு இப்ப டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு கேட்குள்ள யோபு 42 2ஆம் வசனத்தை நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதுக்கு முதல்ல. அதுல யோபு பாருங்க, இவ்வளவோ பாதிக்கப்பட்டு அவனோட குடும்பத்தால ஒதுக்கப்பட்டிருந்தான். எவ்வளவு நடந்துச்சு. என்ன சொன்னான், என் கர்த்தரால் சகலத்தை செய்ய முடியும், நான் அறிஞ்சிருக்கிறேன். ஐ டோன்ட் வரி அபௌட் எனிதிங், at least bother about anything. ஆனா அவர் இருந்து அவர் வெட்டி பாஸ். எனக்கு அந்த வேர்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. இந்த வாழ்க்கையில எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்த ஒரு வசனம். அப்ப அந்த வார்த்தையை நீங்க எப்படி பிடிச்சுக்கொண்டீங்க? அதான் எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. இப்ப இது இப்படி நடக்கும், இப்ப யோபுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கும், அவர் சொன்ன மாதிரி எப்படி அது எப்படின்னு சொன்னா, நான் ஒரு சில விஷயங்களை நான் டவுன் ஆகி இருக்கக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஓகே நான் இந்த வைஃபை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நானு எனக்கு பிறந்த 2 குழந்தை இருக்குது. அஹானா இந்த கேர்ளும் ஆருஷ் இந்த பாயும். ஐயோ எனக்கு பார்க்க முடியல. எனக்கு அந்த கவலை டவுன்ல இருக்கக்குள்ள, நான் டவுன்ல இருக்கக்குள்ள ஒரு விஷயம் ஒண்ணு செய்வேன், கிட்டார் எடுத்து பாட்டு படிப்பேன். அப்படி இல்லாட்டி நான் போயிட்டு ப்ரே பண்றது, இந்த வைஃபோட கழிக்கிறேன். அப்ப நான் போயிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள தான் எனக்கு இந்த ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. எங்களோட சர்ச்ல எங்க பாஸ்டர் ப்ரீச் பண்ண ஒரு வசனம் டக்குன்னு இந்த மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. யோபு 42 chapter 42 verse 2. Hey man, I can do everything for you, don't worry about anything, I'm with you my man. அந்த இது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு எனக்கு. அதுதான் எனக்கு அப்படி எனக்கு ஏதாவது நான் டவுன் ஆகி இருக்குள்ள, இதை நான் ப்ரே பண்றது இல்ல பாட்டு படிக்கக்குள்ள, எனக்கு அந்த கிட்டார் எடுத்து ஒரு காஸ்பல் சாங் படிக்கக்குள்ள எனக்கு இந்த வேர்ட் வந்து என்னை ஸ்ட்ரைக் பண்ணி என்னை டீல் பண்ணுவேன். எனக்கு தேவனுடைய வார்த்தை வந்து நேத்து நீங்க எங்களோட சர்ச்ல வந்து ஜெனிப்பன் எங்களோட சர்ச்ல வந்து நேத்து ஒரு பிரசங்கம் எடுத்தாரா, அந்த பிரசங்கம் எடுத்த டைம்ல நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எது, அந்த வசனம் சொல்யூஷன். வாட் இஸ் அவர் சொல்யூஷன்? the bible, the word. எல்லாம் இருக்குது. அது ஒன்று ஜெனிப்பன் இன்னொரு சொல்லிருக்கிற விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து கூட ஆடியோ தான் கேட்கிறேன். ஆடியோ புக், ஆடியோ. அப்ப நான் ஆடியோ பைபிள் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இன்டர்நெட்ல. அந்த ஆடியோ பைபிள் நான் கேட்டுக்கிட்டு இருக்குள்ள, நான் ஒவ்வொரு சாப்டர் நான் ஃபுல்லா இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஜெனிசிஸ், ஆதியாகமம், எக்ஸோடஸ், ஆதியாகமம் கேட்டுக்கிட்டு அது கேட்கக்குள்ள அந்த சில சிச்சுவேஷன் கேரக்டர்ஸ் அது கேட்கக்குள்ள அவங்க எப்படி பில்ட் பண்ணி காட் எப்படி அவங்களுக்கு பிளான் பண்ணார், எப்படி அவங்க உருவாக்குனார் இருக்கக்குள்ளே நாங்களா மாத்தலாம். அது உண்மையா? அப்ப why should we worry about it? அது அந்த விஷயங்களை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி பில்ட் பண்ணுங்க. எஸ் ஆமென் ஆமென் ஹalleluya. அப்படிங்க இன்னொரு நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, டெக்னாலஜி. அதை நீங்க எப்படி இப்ப கிறிஸ்து பைபிளுக்கு நீங்க பாவிக்கிறீங்க, ஆடியோ பைபிள், அது நீங்க எப்படி லைஃப்ல நீங்க எப்படி பாவிக்கிறீங்க? அதுவும் இப்ப நான் வந்து நான் இப்ப டிக்டாக் பேஜ் ஒன்று செய்யறேன்னா அதுதான் நான் வாரேன். மக்களே உண்மையா நீங்க அவரை சப்போர்ட் பண்ணுங்க, அவரை ஹெல்ப் பண்ணுங்க. அதுலயும் நல்ல ஒரு பாயிண்ட், நல்ல முக்கியமான காரியம் அதை சொல்றேன் வரப்போற அதுக்குள்ளயும். தேங்க் யூ சோ மச் ஜெனிஃபர். அது கேக்குறதுக்கு ஏன்னா இப்ப என்ன டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா போன்லயும் வந்து accessibility assistant ஒரு காரியம் வந்திருக்கு. இப்ப ஐபோன், அடுத்தது ஆண்ட்ராய்ட் போன்ஸ், இது எல்லாத்துலயும் வந்து இந்த காரியங்கள் இருக்குது. ஏதோ நான் திரும்ப அந்த கேள்வி கேளுங்க. என்னையா என்ன சொல்லுது? ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப அதை விட்டுருங்க. ஓகே அதான் ப்ரோ, நீங்க டெக்னாலஜின்னு சொன்னீங்க, அதை நீங்க வரைய சொன்னீங்க. அதுக்குள்ள நீங்க மக்களே அதை கேட்டுக்கணும். ஒரு நல்ல ஒரு டிக்டாக் செய்கிற, யூடியூப் வீடியோ செய்கிற, அது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. முக்கியமான கேரிங் அவர் சொல்ற அதுக்குள்ள
அதை நாங்க பார்க்க போறோம். எஸ் நீங்க எப்படி அதை கையாளுறீங்க, எப்படி அதை கொண்டு நடத்துறீங்க, என்னென்ன உங்களுக்கு அது பியோசமா இருக்கு? யா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க டிக்டாக்கை பத்தி. அந்த டிக்டாக்ல வந்து என் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எம்பவரிங் த பிளைண்ட். ஒரு பிளைண்ட் இந்த பேஜ் வந்து அன்சீன் ஆஃப் பிளைண்ட் லைஃப். நீங்க ஒரு பிளைண்ட் லைஃப் காணாத ஒரு காரியத்தை பிளைண்டாக்களும் இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா எப்படி வாழலாம்னு சொல்லி நான் அதுல போடுறேன். சோ பேக் டு அவங்களோட क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து நான் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப எல்லாம் வந்து இப்ப ஹேண்ட் போன்ஸ் மற்றும் லேப்டாப்ஸ் எல்லா காரியத்திலும் எக்ஸசிபிலிட்டி அசிஸ்டன்ட் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. இப்ப எல்லாத்துலயும் ஐபோன்லயோ இல்ல ஆண்ட்ராய்ட் போன்ஸ்லயோ இருக்குது. அப்ப நான் ஐபோன் யூஸ் பண்றதுனால அதுல வந்து வாய்ஸ் ஓவர் ஒரு சாமா இருக்குது. வாய்ஸ் ஓவர்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர் நாங்க ஆன் பண்ணிட்டா he talks me back. அப்ப நான் யூஸ் பண்ணக்குள்ள அது எனக்கு கதைக்கும். அப்ப அதை வச்சு நான் என்ன செய்யறேன், ரெண்டு ஆப்ஸை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை த்ரூ நான் என்ன செய்வேன், ஓகே ஃபைன். இப்ப நாங்க கூகுள்ல போயிட்டு இல்லாட்டி யூடியூப்ல போயிட்டு நாங்க சர்ச் பண்ணுவோம். அது மாதிரி இப்ப ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ஸ்பாட்டிஃபை, ஐடியூன் மற்றும் நிறைய ஐக்ளவுட் அப்படி இருக்கு. அந்த இதுல போயிட்டு நான் சர்ச் பண்ணுவேன். அப்ப அந்த ஸ்பாட்டி அதுல போயிட்டு நான் சர்ச் பண்ணக்குள்ள there are ways, there are சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸோ டெக்னிக்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணி நான் கேட்கறது. அது ஸோ டெக்னாலஜி வந்து எங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ரோல் ஒன்று பிளே பண்ணுது. இப்ப நான் வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் லேப்டாப் யூஸ் பண்றதுக்கு ஸ்கிரீன் ரீடர்ஸ் இருக்கு. அந்த ஸ்கிரீன் ரீடர்ஸை நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா இட் ரீட்ஸ் யூ பேக். என்ன நீங்க சில விஷயங்கள் மெமரைஸ் பண்ணி ஷார்ட் கீஸ் அந்த மாதிரி காரியங்கள் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஈவன் நான் பைபிளையும் வாசிக்கலாம். பைபிளை வந்து நீ லெஃப்ட் ரைட் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு வேர்டை வாசினா அதோட நான் ஆடியோ பைபிள் கேட்கறது பேசுறேன். ஸோ ஆனா அது சேலஞ்சா இருக்கு, அது எப்படி யூஸ் பண்ணிக்க சேலஞ்சா இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த இப்ப எந்த காரியத்தையும் நாங்க இப்போ நாட் ஈவன் ஃபார் த டிசேபிள் ஆட்களுக்கும் யாருக்கும் வர வேண்டிய விஷயம் எங்களோட லைஃப்ட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், எங்களோட என்ன டேலண்ட், எங்களுக்கு என்ன முடியும், அந்த ஸ்வெட்னு சொல்லுவாங்க, SWOTன்னு சொல்லுவாங்க. இந்த காரியத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும். நாங்க அதுக்குள்ள நாங்க எங்களோட செல்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் ஓகே ஐ எம் அ பிளைண்ட் நான் அக்செப்ட் பண்ணிட்டு என்னைய now okay I need to move on. I need to force myself to move on because I'm blind. So aduketha technology, aduketha infrastructure, aduketha காரியங்களை தேடி போகணும். அது எனக்கு என்ன கத்தர் தான் கூட ஹெல்ப் பண்ணாது. ஆனா இதை நாங்க தெரிஞ்சு இப்ப இருக்குதானே விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும் இருக்குது. ஆனா அந்த விசுவாசத்தை நான் ஒண்ணும் செய்யாம இருந்தா அப்ப காட் எனக்கு ஸ்ட்ரென்த் தருவாரு. ஆனா அதுக்கு நான் என்ன செய்யணும், மூவ் பண்ணணும். அதை மூவ் பண்ணேன், நான் தேடினேன் கடவுள். அந்த ஓகே நான் ஒரு முடிவெடுத்தேன், நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் என் செல்ஃப, நான் மூவ் பண்ணணும், என் லைஃப்ல நான் மூவ் ஆன் ஆகணும். நான் இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்கு நான் ஒரு பர்பஸ் இருக்குது எனக்கு. அப்ப எப்பயும் வந்து எனக்கு நாளைக்கு எபேசியர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தாயின் கருவில் உருவாக முன்னே உனக்கு உன்னை அறிந்த தேவன். அப்ப அவர் அறிஞ்சவரு நான் வந்து ஓகே ஃபைன் ஒருத்துக்கு மூவ் ஆக போறேன்னு இருக்கு. அப்ப ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு நான் எப்படி முடிவு எடுக்கணும்? அப்ப நான் மூவ் ஆகணும். நான் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து ஓகே செய்ய மாட்டாங்க, எனக்கு கஷ்டம், எனக்கு முடியாது, தெரியாது என்ற ஒரு கன்செப்ட்ல நான் இருந்துட்டேன்னு சொன்னா செய்யல. அப்ப நான் தேடி போக்குள்ள எனக்கு அங்காலையும் சப்போர்ட் வந்துச்சு, கடவுள்கிட்டாலையும் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லயும் உங்ககிட்டாலையும் எனக்கு சப்போர்ட் வந்தது. ஸோ எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட வீக்னஸ் இருக்குது, உங்களோட வீக்னஸ் நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் கொடுக்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா you can move a mountain also. அதான் முக்கியமான பாயிண்ட் வந்து அக்செப்ட். அதை அக்செப்ட் பண்றது, தவறு விட்டா அந்த தவறு விட்டுட்டு அக்செப்ட், இல்லாட்டி அந்த சேலஞ்ச் இருக்குது, வீக்னஸ் இருக்குது, அக்செப்ட். எஸ் அத மறைக்க ஹிடன் பண்ண ட்ரை பண்ணினா, ஒழிக்க ட்ரை பண்ணினா அது சரியில்லை. எக்ஸாக்ட்லி தட்ஸ் a point. எங்கட குறைய நாங்க எக்ஸெப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அடுத்த பாயிண்ட் தெரியும் என்னன்னு சொன்னா எனக்கு அது எப்படி நாங்க முன்னு கொண்டு போகணும், அதுல இருந்து எப்படி மூவ் ஆகுறது. இப்ப நான் நீங்க டிஸ்கஸ் பண்ணக்குள்ள நீங்க சொல்லக்கூட இருந்துச்சு, நாங்க குறைய மேல நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம்னா
குறைக்குள்ள தான் நாங்க போவோம். குறைக்கலாம் போவோம். அது பிரச்சனைக்குள்ள தான் போவோம். அந்த பிரச்சனை இருந்து எப்படி வெளிய வர்றது நாங்க தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா, come on, you can want this, man. You can want this. Yeah. That's good. நல்ல பாயிண்ட். அது நம்ம நல்ல பாயிண்ட். அது அக்செப்ட் பண்றது. அக்செப்ட். Yeah. Wow. அது ஒரு பெரிய ஒரு எனக்கு ரொம்ப பெரிய டைம் எடுத்துச்சு எனக்கு. I'm not saying overnight நான் செஞ்சேன்னு சொல்லல. அது மட்டும் இல்ல, நான் இந்த பிளைண்ட் கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கு பிறகு எனக்கு இந்த கடவுள் எப்படி ஒரு பார்த்து உருவாக்கி கொடுத்தாருன்னு சொன்னா ஜெனிப்பர், நான் இந்த செல்ஃப் அக்செப்ட் பண்ணி நான் கடவுளுக்கு நான் உள்ளுக்குள்ள வர 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 அதுக்கு அழகா பார்த்து உருவாக்குனாரு. டெக்னாலஜி சைடு கொண்டு போனாரு. அந்த டெக்னாலஜி எப்படி கையாளுறதுன்னு சொல்லி எனக்கு அதுக்குரிய ஸ்பெஷலைஸ்ட தந்தாரு. அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கத்தால எனக்கு அந்த பிளைண்ட் கம்யூனிட்டிக்குள்ள எனக்கு உள்ள கொண்டு போனாரு. அந்த பிளைண்ட் கம்யூனிட்டிக்குள்ள இருந்த நல்ல ஆக்டிவான ஆட்களை என்னோட மீட் பண்ண வச்சாரு. அந்த பிளைண்ட் குரூப்ஸோட My God. அது அவரோட பிளான் வேற லெவல். அதுக்கு பைபிள் இருக்கிற வனாந்திரத்துல ஒரு வழியை உண்டாக்கு. அப்படியே வனாந்திரம் ஒண்ணும் தெரியாது. அப்படி பார்க்க போனா அப்படிதான். ஆனா அதுல ஒரு வழியை உண்டாக்கு கொண்டு போய் நடத்தி யார் யார் தேவையோ உங்க லைஃப்ல அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டார். கொடுப்பாரு. Definitely கொடுப்பாரு. So he's really he's almighty. My God. அவருக்கு தெரியும் இப்ப யார் என்னென்ன எங்க போய் சேர்க்கணும்னு. ஆனா அதுக்கு நாங்க சொன்ன மாதிரி நாங்க காலடி எடுத்து வைக்கணும். நாங்க ரெடியா இருக்கணும். நீங்க சொல்றீங்க கூடுதல் ஜெனிப்பன், இப்ப நான் போற இடங்கள்ல எல்லாரும் வந்து கேட்டு எனக்கு இப்ப ஃபர்ஸ்டா மீட் பண்றாங்களா, என்னோட இந்த நாள் பல ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க, கையை கொடுத்துட்டு hey how are you smiling like this கேட்பாங்க. No, so what's wrong with me? Why I shouldn't smile? ஏனா ஸ்மைல் பண்ண கூடாது? No, with this situation I'm really encouraged after seeing me. அப்ப நான் உண்மைக்கு நான் மனசுக்குள்ள தேங்க்ஸ் பண்ணிட்டு God Jesus because of you. Father, because of you நான் இது இப்படி இருக்கேன். So it's a great blessing for me, I would say. Yes. இப்ப கூடுதலா வந்து எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, ஓகே இப்ப இவர் இப்படி சொல்றாரு, உங்க கடவுள் இருக்காரு, ஏன் கண் பார்வை கொடுக்கல, ஏன் இப்படி நடக்கல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவர் கண் பார்வை கொடுக்கறதுக்கு மேலாக அவர் என்னைய ஸ்ட்ரென்த் பண்றாரு பாருங்க. ஒரு வேற லெவல். யாராலையும் முடியாது. வர டைம் வரட்டும். அது it will happen for some day. பைபிள் நிறைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க. யோபு பாக்குறீங்க தானே, எவ்வளவுனா எப்படி பாடு. அதனால எனக்கு அதெல்லாம் பார்க்கக்குள்ள நாங்களே ஏமாத்துறோம். எனக்கு என்னைய சில விஷயம்ல சூப்பர் ஸ்ட்ராங் பண்றாரு, சூப்பர் கிரேட் பண்றாரு. So I'm really happy. கண் தெரிஞ்சும் பிளைண்டா தான் தெரியுறாங்க. You see அந்த நீங்க வந்து ஆட்டோ பின்னால காண்றீங்க. அது இட்ஸ் பெட்டர். நைஸ். நல்ல போய் நல்லா இருக்கு. நீங்க இந்த வீடியோல நீங்க யூத்ஸுக்கோ இல்லாட்டி பெரியாக்களுக்கோ என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மோட்டிவேஷன்? என்ன மோட்டிவேஷன் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்த மோட்டிவேஷன் கோட் வந்து நான் முதல்ல accept yourself. Accept yourself, accept your weakness, accept your strength and உங்களை அனலைஸ் பண்ணுங்க. நெகட்டிவ்ங்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்கவே கொடுங்க. பாசிட்டிவ் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல உங்களுக்குன்னு சொல்ற ஒரு பர்பஸ் இருக்கும் லைஃப்ல. அந்த பர்பஸை நீங்க ப்ரே பண்ணுங்க, கடவுளோட ஒப்புரவாங்க, டேக் யுவர் டைம், பில்ட் a relationship with God வந்து ஒரு அழகா காட்டுவார் உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும். இன்னொரு விஷயம் ஜெனிப்பன், நீங்க கேட்கக்குள்ள இதுவும் நீங்க என்னோட டிஸ்கஸ் பண்றதுல இப்ப ஞாபகம் அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாங்க திங்க் பண்ணோம்னா அதுக்குள்ளதான் நாங்க போவோம். நெகட்டிவ் சரௌண்டிங்ல இருந்தோம்னா அதுக்குள்ளதான் போவோம். So accept yourself, stick with positive people, stick with positive things, be positive, and எங்களுக்கு மேல above there is a power of Almighty God, Jesus Christ. அந்த strength நீங்க கேட்டு நாங்க போனதுதான் வேற லெவல். You can do lot of things. So பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க 5 லூசரோட சேர்ந்தா நீங்க ஒரு 6வது லூசரா 5
வின்னர் சொல்றா நீங்க 6வது வின்னரா இருப்பீங்க. of course. அதே மாதிரி தான். அதனால அது வந்து அதுதான் எடுத்துக்கிட்ட விஷயம் ஒண்ணு. நான் பாசிட்டிவான ஆக்களோட இருக்கிறது என்ன நான் எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டேன். அது Wow. எனக்கு God எனக்கு ஹெல்ப் பண்றாரு. I'm feel happy, proud of myself. Yes. மக்களே நீங்க பாத்தீங்க இந்த வீடியோல ஜிகே அண்ணா எப்படி எல்லாம் அவர்கிட்ட மோட்டிவேஷன் எல்லாம் சொல்லியிருக்கார். அந்த நானும் உணர்ந்திருக்கிற லைஃப்ல அவர் என்ன லைஃப் மூலமா கணக்க விஷயத்தை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறார், உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதே போல உங்களையும் இந்த வீடியோ மூலமா நாங்கள் உற்சாகப்படுத்துறோம். அவர் வந்து என்னென்ன சொன்னார் நீங்க உண்மையா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எங்களோட வாழ்க்கையில உண்மையான முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நெகட்டிவ்க்கு இடம் கொடுக்காங்க. அக்செப்ட் பண்ணுங்கிற இதை ஒக்கோன் மேல எங்களுக்கு மேல ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கு. ஜீசஸ் அவரை பிடிச்சு கொண்டு ஓடுங்க. ஏதாவது சொல்ல விரும்புகிற கடைசியா ப்ரோ? God is our strength. எல்லாருக்கும் நான் பைபிள் இருக்கிறவங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் மற்ற எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்றேன், ப்ளீஸ் பைபிள் எடுத்து பிலிப்பியர் 4:13 வாசிங்க. அந்த வசனத்தை வாசிச்சா எங்களுக்கு மேல இருக்கிற எங்கள் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பலன் தருவார். அதனால அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய வெற்றியை நீங்க காணலாம். ஆமென் ஆமென். நிறைய வெற்றியை நீங்க காணலாம். ப்ரோ கடைசியாக நீங்க ஒரு ஜெபம் ஒன்று செஞ்சு முடிச்சு விடுங்க. ஷூர், டெஃபினெட்லி, வை நாட். ஓகே, நாங்கள் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, மகா இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, அல்ஃபா ஒமேகா, ஆறாம் முடிவுமான தகப்பனே, இந்த நாளில் அப்பா சுவாமி ஜெனிப்பன் சகோதரப்பா எங்களுக்கு இந்த ஒரு அழகான ஒரு இந்த இன்டர்வியூ செய்யக்கூடிய தருணத்துக்கு கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக அன்று சுவாமி தேவனே, யோவான் புத்தகத்தில் நீ சொன்னது போலப்பா, உலகத்தார் அனைவருக்காகவும் நீ வெளிச்சமாக வந்தீரப்பா. இருள் நிறைந்த அந்த உலகத்துக்கு நீ அனைவருக்காகவும் எல்லோருக்காகவும் நீ வெளிச்சமாக வந்து தேவனப்பா. யார் யாரப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ, என்னென்ன காரியத்தினால் அப்பா சுவாமி அவர்கள் அப்பா இருளடைந்து இருக்கின்றார்களோ, அந்த இருளடைந்த எல்லோருக்கும் அப்பா சுவாமி வெளிச்சமாக நீர் இருந்து அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த விஷயங்களில் அப்பா அவர்கள் பலன் பெற்று அன்றே அவர்களும் அப்பா இன்னும் தைரியப்படி என் கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணி கொடுங்க. தேவனே, எங்களோடு கூடதுக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து உம்முடைய பிரசன்னத்தினால் அப்பா எங்களை மூடிக்கொண்டதுக்காக என் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல வல்ல தகப்பனே. ஆமென். Amen. Thank you, bro. You're welcome, bro. Thank you so much. See you in the next video.